தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் கொட்டும் மழையிடையே பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எப்போதும் நோ என்ட்ரி தான் என்றார். இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு 2026 நிச்சயம் தொடரும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். காலிலேயே விழுந்த பிறகு கர்ச்சீப் எதற்கு என எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கரூரில் பேசிய அவர், திமுகவிற்கு மாற்று என பேசியவர்கள் எல்லாம் மறைந்து போனதாக கூறி தமிழக வெற்றி கழகத்தையும் மறைமுகமாக சாடினார். அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. திமுக முப்பெரும் விழாவில் பெரியார் விருதினை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதேபோன்று அண்ணா விருது சுப சீதாராமனுக்கும், கலைஞர் விருது சோமா ராமச்சந்திரனுக்கும், பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கத்திற்கும், மு.க. ஸ்டாலின் விருது பொங்கலூர் நா. பழனிசாமிக்கும் வழங்கப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசன் விருது மறைந்த குளித்தலை சிவராமனுக்கு வழங்கப்பட்டது. சிவராமனுக்கு பதிலாக விருதை அவரது மனைவி பெற்றுக் கொண்டார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த போது பேசியது குறித்த தகவல்களை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அமித்ஷாவை சந்தித்தது குறித்த படங்களை பதிவிட்ட இபிஎஸ், முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு ஏன் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வினவியுள்ளார். இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் கனமழையால் சாலையில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொம்மிடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, தென்கரை கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதேபோன்று திருப்பூரில் ராயபுரம், கரட்டாங்காடு, கருவம்பாளையம், வீரபாண்டி சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பிரிட்ஜ்வே காலனியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பலத்த மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது போல் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியது. இதனால் சாலையில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குளம் போல தேங்கிய நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. 1 மணி நேரம் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. புளியம்பட்டி, கரிவலம் வந்தநல்லூர், களப்பக்குளம், அழகாபுரி, இருமன்குளம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வலங்கைமான், வடகரை, ஆலத்தூர், வீரமங்கலம், ஊத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
வரும் சனிக்கிழமை பரப்புரையில் ஈடுபடவுள்ள நிலையில் நாகை திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் தவேகா தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் நெருங்கும் சூழலில் மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தொடங்கினார். வரும் சனிக்கிழமை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் அடுத்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த நிலையில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தினார். தொண்டர்களின் கூட்டத்தை கையாள்வது, உரிய நேரத்தில் பரப்புரை இடத்திற்கு சென்று சேர்வது உள்ளிட்ட விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணைகள் மற்றும் வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்றக் கோரிய வழக்கில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகினர். அப்போது விதிமுறைகளை முறையாக அமல்படுத்தவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தது. இந்திய ராணுவம் தனது துணிச்சலான நடவடிக்கை மூலம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். हमारे वीर जवानों ने पलक झपकते ही पाकिस्तान को घुटनों पर ला दिया. சபரிமலையில் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் இருந்து 4 கிலோ தங்கம் திருடு போனது தொடர்பாக 3 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னதி முன்பு உள்ள 2 துவாரபாலகர் சிலைகள் மீது தங்க முலாம் பூசிய தகடுகளை பழுது நீக்க தேவசம் போர்டு ஆணையரிடம் அனுமதி பெறாமல் கோவில் நிர்வாகிகள் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் தகடுகள் மீண்டும் பொருத்தப்படும் போது எடையை ஏன் சரிபார்க்கவில்லை என கூறி இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தி 3 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. புரட்டாசி மாதம் பிறந்ததை அடுத்து திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்த மாதமான புரட்டாசி துவங்கியது. புரட்டாசி மாத முதல் நாளில் ஏழுமலையானை வழிபடுவதற்காக அதிக அளவிலான பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வந்தனர். இதனால் இலவச தரிசனத்திற்காக சுமார் 24 மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புரட்டாசி மாதம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் அதற்கு தேவையான அளவில் அடிப்படை ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து வருகிறது. சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்காக தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்துள்ளது. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் எஸ்பிஐ வங்கியில் அதிகாரிகளை கட்டி போட்டு பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சடாச்சன் பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கிக்குள் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் ராணுவ வீரர்கள் உடையில் முகமூடி அணிந்த 5 பேர், மேலாளர், காசாளர் உள்ளிட்ட 3 பேரை கட்டி போட்டுவிட்டு நகை பணத்தை திருடினர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் வங்கி ஊழியர்களை மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொகைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சென்னைக்கு வந்த கென்யா நாட்டவரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவரிடம் 2 கிலோ கொகைன் போதைப்பொருள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் அகற்றப்பட்டன. ஆக்கிரமிப்புகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் விபத்துக்கள் நிகழ்வதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் சிலர் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினரும் நகராட்சி ஊழியர்களும் இணைந்து ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்வீராணம் பகுதியில் அறுவடை செய்து குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஆண்டுதோறும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு பல முறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அறுவடை செய்து திறந்த வெளியில் கொட்டப்பட்டு தார்பாய் மூலம் மூடப்பட்டிருந்த நெல்மணிகள் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நனைந்து முளைவிடத் தொடங்கியுள்ளன.